பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று பார்க்கிறோம். இவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இயேசுவை குறித்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இயேசுவை பார்த்த அநேகர் பிரமித்து போனார்கள். காரணம், மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வை மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபம் அந்தக்கேடு அடைந்திருந்தது. அவரை நாம் பிரித்தறியாதபடி, இன்னார் என்று அறியாதபடிக்கு அவருடைய முகமும் ரூபமும் முகப்பார்வையும் எல்லாமே அந்தக்கேடு அடைந்திருந்தது. உண்மையாகவே அவர் 10,000 பேர்களில் சிறந்தவராக இருந்தார். ஆனால் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால, சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்ததினால அவர் முகப்பார்வை வித்தியாசமாக இருந்தது. அவரை பார்த்து அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவரை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். பாருங்கள், இந்த இயேசு நமக்காக அசட்டை பண்ணப்பட்டவராக காணப்பட்டார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று பிரதான ஆசாரியரும் அந்த ஜனங்களும் சத்தமிட்டார்கள். பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று கேட்டார்கள். ஒரு சமூக விரோதி அவனை கேட்டார்கள். ஆனால் இயேசுவையோ சிலுவையில் அறையும் என்று உரத்த சத்தமாய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு அனுபவித்தவராயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். உண்மையாகவே அவர் நமக்காக வந்தார். நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய பாரங்களை சுமந்தார். ஆனால் நாம் என்ன நினைத்தோம்? அவர் தேவனிடத்திலிருந்து தண்டனை பெற்றவர், தேவனிடத்திலிருந்து வாதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை எண்ணாமல் நாம் போய்விட்டோம் என்று பார்க்க நாம் எவ்வளவு தேவனுக்கு முன்பாக துரோகிகளாக இருக்கிறோம் பாருங்கள். ஆனாலும் அவர் நம்மீது அன்பு வைத்து அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி, அந்த இரத்தத்தினால் இன்றைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வை, மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். நமக்காக அந்தக்கேடு அடைந்தார். அவருடைய பாடுகளின் ஐக்கியம் நமக்கு தேவை. சிலுவையின் பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். இந்த காலை வேளையில் உலகத்தை ஜெயித்த கர்த்தராகிய இயேசுவை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் எவ்விதமாக இருந்தாலும், பாடுகள் எவ்விதமாக இருந்தாலும், போராட்டங்கள் எவ்விதமாக இருந்தாலும், இயேசு உலகத்தை ஜெயித்தபடினாலே நிச்சயமாக நாமும் ஜெயிப்போம் என்கிறதை அறிந்து விசுவாசத்தோடு தேவனுக்கென்று காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாவிகளாக இருக்கையில் நீர் எங்களை தேடி வந்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை, உம்முடைய இரத்தத்தை கொடுத்தீர். உம்முடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகள். நீர் நல்லவர், கைவிடாதவர். இந்த நாட்களில் கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளும் மறைத்துக்கொள்ளும், எல்லா நன்மையாலும் நிரப்பும், ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
வழிநடத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் bless you.